அடுத்ததாக நம்மளோட மத்தியில் அதை விட அவரை பற்றி சொல்லணும்னு நிறைய சொல்லலாம். நீங்கள் நம்ம இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அமிர்தராஜ், ரஜராஜ் பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்கிற அவங்க டீமில் சப்போர்ட் டீம் தான் நான் சொல்லுவேன். அவங்களெல்லாம் அவ்வளோ ஒரு ஆர்கனைசர்ஸில் வந்து தேரால எக்ஸ்பலண்ட். ஈவன் வந்து இன்னைக்கு காலையில் நம்ம குடித்த ஜில் ஜிகர்தண்டா அவர் தான் நம்ம கொண்டு வந்து கொடுத்தாரு. எங்கேருந்து தெரியுமா வந்துச்சு நீங்கள் குடித்த ஜிகர்தண்டா? மதுரையிலேருந்து கொண்டு வந்தது. மதுரையோட ஃபேமஸ் ஜில் ஜிகர்தண்டா இன்னைக்கு காலையில் குடிச்சிங்க எல்லாரும். அந்த சலீம் அவரோட நம்மளோட ஃபுட்டு ஏற்பாடு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படி அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய வாட்ஸ்அப் பார்த்தேன், ஒரு சின்ன ஒரு வாட்ஸ்அப் வந்து சொல்கிறேன் கேட்டுங்க. அவங்க வந்து தே ஆர் இன்டு ஹோட்டல் பிஸ்னஸ். மதுரைக்குள்ளே இறங்குனீங்கன்னா டாஜ் ஹோட்டல்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே. அதோட ஓனர் அவர். அதனால சொல்ல வரேன் நான். ஏன்னா மதுரையில் இறங்கினோடனே ரூம் வேணும்னா யார் வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணி அவர் காண்டாக்ட் நம்பர் போட்டு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்காரு. அப்படின்னு தெரியும் நம்ம பசங்க எப்படி கலாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய பசங்க அவர்கிட்ட பற்றி பேசினாங்க. அந்த சலீமை வந்து ஒரு வார்த்தைகள் கொடுக்கும்படியாக கூட கேட்டுக்கல. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது எந்த ஒரு துறையினாலும் சரி அதில் ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சு செய்யக்கூடிய அறிவை கொடுத்தது இந்த கல்லூரி தான். அதுக்கு ஃபவுண்டேஷன் அமைச்சது இந்த கல்லூரி, இந்த ஆசிரியர்கள் தான். இன்னும் சாரோடைய இங்கிலீஷ் புக்கு வச்சுட்டு நடந்துகிட்டே அவர் பாடம் நடத்துகிற ஸ்டைலு, அவருடைய இங்கிலீஷ் ப்ரொனவுன்சேஷனை வந்து இன்னும் எங்கேயும் நான் கேட்கல. இங்கிலீஷ் மெனில் கூட அவ்வளோ கேஷுவலாக புக்கு வச்சுட்டு நடந்துகிட்டே நடத்துவார். இங்கிலீஷ் டூவில் அந்த கிராமர் நடத்தும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ இங்கிலீஷ் ப்ரொனவுன்சேஷன் இன்னும் கேட்கல. சிவகங்கை தமிழ்நாட்டில் ஒரு சின்ன ஊர், அந்த ஊரில் அவ்வளோ இங்கிலீஷ் பேசக்கூடியவர் இருக்கிற இது சிவகங்கை பெருமை அவரால். அவர் இங்கிலீஷ் ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு எனக்கு. நடந்துட்டு அது மாதிரி ரொம்ப ஆல்வின் சொன்னார். எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன். எனக்கு தெரிஞ்சது ஒரு விஷயத்துக்கும் இந்த கல்லூரி ஒரு காரணம்தான். இது நம்ம படித்தது வந்து சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, ஒரு விஷயம் பண்ணும்போது அது தெரிஞ்சு பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு அந்த அறிவு, அடிப்படை அறிவு, நாலேஜ் எல்லாமே இங்கே தான் கிடச்சிச்சு. படிக்கும்போது கூட இது என்ன படிப்பு, இது என்ன படிக்கிறோம், டிராயிங் போடுறோம், மிஷின் கியரை போட்டுட்ருக்கோம், வெல்டிங் ஒரு நிமிஷம் வைக்கிறோம், அதில் நமக்கு என்ன யூஸ் ஆக போகுதுன்னு நினச்சோம். ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு வேர்ட்லேயும் நம்ம ஃப்யூச்சருக்கு வந்து அந்த உதவும். அது எனக்கு உதவிட்டு இருக்குது. நம்ம இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து அந்த காலேஜோட ஒரு படிப்பு வந்து நிச்சயமாக உதவியாக தான் இருக்குது. எல்லோரும் நல்லா ஃபுட் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜெயராஜ் எல்லோரும் நல்லா சாப்பிட்டுப்பாங்க. இந்த ஃபங்க்ஷன் நடக்குமான்னு டவுட் வந்துருச்சு 4 months 5 monthsக்கு முன்னாடி. ஆளுக்கு ஒவ்வொரு லொக்கேஷன், ஒருத்தர் துபாயின்றாரு, ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். ஒருத்தர் துபாயில் வைப்பம்பார், ஒருத்தர் மெட்ராஸ் வைப்பம்பார். நான் ஒரு மெசேஜ் அடிச்சிட்டேன், போங்கடா நீங்களும் உங்கள் சில்வர் ஜூப்ளி கொண்டாட்டம்னு மெசேஜ் அனுப்பினதுக்கப்புறம் கொஞ்சம் அடுத்த லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆச்சு. அந்த மாதிரி ஜெயராஜ் பாண்டியன் ரொம்ப, அமிர்தராஜ் எல்லோரும் கோஆர்டினேட் ரொம்ப பண்ணியிருக்காங்க. பட் 20th ஜூப்ளியை விட இது கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மேபி 30th இயர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்து கூடனா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி சலீம். அதே போல் சாப்பிட்ற பிரியாணி அவர் தான் கொண்டுறது. சாப்பிட்டு அவர்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிருங்க தயவுசெய்து.